திடீர்னு வந்தாங்க. நான் அழகா இருக்காங்கல்ல? திரும்பவும் எங்க பார்க்கலாம் அவங்கள? அதே மாதிரி ஆட்டோ ரிப்பேர் ஆகுமா, இல்ல வீட்டுக்கு வீடா ரோடா? வீடா வீடு ரோடா? ரோடு. டே கார்த்தி, வீடு. என்னடா காத்துல வீடு கட்ட போறியா? வீட்டுக்கு போறதுதான் கரெக்ட். டேய் சாப்பிடாம போற? நைட்டு இந்த ரோட்ல தான் வந்தோம். இந்த வீட்டுக்கிட்ட தான் நிறுத்த சொன்னாங்க. அப்போ இந்த வீடாக தான் இருக்கும். சும்மா நின்னா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. என்ன பண்ணலாம்? சூப்பர், அப்படியே பண்ணலாம். எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. ஹலோ. என்ன பைக் ரிப்பேரா? ஆமாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹெல்ப் ஏதாவது? இல்லை வேணாங்க. ஓகே. ஒருவேளை தப்பான தெருவுக்கு வந்துட்டோமா? இல்லையே, இங்கே தானே. சரி, வெயிட் பண்ணுவோம். அந்த வீடு தானே. வாய்ப்பே இல்லையே. இவ எங்க இங்க? இவனா? இன்னும் எங்கதான் இருக்கானா? யோ, இவ்வளவு நேரத்துக்கு நீ தள்ளிட்டு போயிருந்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா கம்பெனிக்கே போயிருக்கலாம்யா. எனக்கு என்னமோ வண்டி ரிப்பேர் மாதிரியே தெரியல. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஒரு நாள் மாட்டு வெடி. ஒருவேளை நமக்கு முன்னாடி போயிட்டாளா? ஹலோ, என்ன இந்த பக்கம்? வணக்கங்க. என்னங்க இந்த சைட்ல இருந்து வரீங்க? ஆமா, இதான் என் வீடு. இதுவா? ஓ, அப்ப நம்ம தான் குழம்பிட்டோமா? ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? அது இல்லைங்க, நைட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க காலையிலயும் வந்துருவாங்களோங்கிற டவுட்ல தான் காலங்காத்தாலே வந்துட்டாங்க. அவங்க வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நீ வருவேன்னு நினைச்சேன், வந்துட்ட. இந்த பொடி. என்னங்க இது? எப்படியும் காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணாம நேரா வந்திருப்ப, அதான். ஏங்க, காலங்காத்தாலே பிரஷ்லாம் பண்ணிட்டாங்க, ஆனா காஃபி தாங்க குடிக்கல. உங்க கையால குடுக்குறீங்க, கொடுங்க. எங்கேயாவது போகணுமா? எனக்கு எங்கேயும் போக வேண்டாம். நிஜமா போக வேண்டாமா? நீங்க வருவீங்கன்னு நினைச்சு காலைல 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு ஏஞ்சி வந்தேங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஓ சரி, நீ பார்க்க பேக்க மாதிரி இருந்தாலும் உன் இன்னோசன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, ஈவினிங் போலாம். ஹாப்பியா? ஹாப்பிங்க. என்ன பார்த்துட்டு இருக்க? ஏதாவது சொல்லணுமா? இல்ல. ஆமா சார், ஆர்டர் ப்ளீஸ். ஆர்டர்? சரி, ஏதோ ஆர்டர் பண்ண. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபில்டர் காஃபி தான். நீங்களே சொல்லிடுங்களேன். 2 ஃப்ராப்பி. இங்க பாரு, வாங்க போங்கன்னு கூப்பிடாத, வா போன்னு கூப்பிடு, சரியா? சரிங்க. சரி. தேங்க்யூ. ஆமா, ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன? அது ஒரு நிமிஷம். ஐ லவ் யூ. அதான் தெரியுமே, காலையில 6 மணிக்கு வீட்டு முன்னாடி வந்து நிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. $550.
அப்பா எனக்கு 400 ரூபா தான் பாக்கெட் மணி கொடுத்தாரு. இது முந்தானத்தி மீதி சில்லறங்க. 200 பேலன்ஸ் 50 rupees டிப்ஸ் வச்சிரு. 50 rupees டிப்ஸா? என்னடா எங்க கிளம்பிட்ட? அம்மா எனக்கு 2000 ரூபா பணம் வேணும். எதுக்குடா 2000 ரூபாய்? சொன்னாதான் தருவீங்களா? லட்சுமி நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், பாத்துக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், அவன் 2000 ரூபாய் பணம் கேக்குறான். 2000 ரூபாயா? ஆ, ஏதாவது காலேஜ் ஃபீஸ் புக்ஸ்க்காக இருக்கு. அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏன் காரணம் சொன்னாதான் தருவீங்களா? செலவுக்கு தர மாட்டீங்களா? டேய் அதுக்கு எதுக்குடா ஃபீல் பண்ற? கொடுத்து அனுப்புமா. கேள்வியே கேட்காம இப்படி காசை கொடுத்து கெடுத்து விட்டுருங்க. சம்பாதிக்கிறதே அவனுக்காக தாண்டி. கூடு கூடு. என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்காக எங்கள் அம்மாட்ட காசை கேட்டு வாங்கினேன். திவ்யா, இன்னைக்கு எல்லா செலவும் எந்த தான். ஆஹா. என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேம். 1 chicken wings ஓகே and 1 fried chicken ஓகே and 2 french fries ஓகே மேம். என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுன்னு சொன்னா என்னென்னமோ ஆர்டர் பண்றா. and 2 lemonades. ஓகே மேம். Okay, yeah, thank you. ஒரு வார பாக்கெட் மணி ஒரு நாள் காலி ஆயிடும் போலயே. பாரு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு இப்போ கொண்டு வராங்க. என்ன இது கலர் கலரா ஏதோ வருது. பில்லும் கலர் கலரா வருமோ? ஏய் சாப்பிடுறா. வந்தாச்சு பில்லு நீ என்னான்னு சொல்லு. பேமெண்ட பார்த்து புட்டு ஸ்டன்னாகி நில்லு. 3000 ரூபா. கண்ணாடிய கழட்டி புட்டு காகிதத்தை கையில் எடுத்து வேர்வைய தொடச்சு புட்டு ஆபரணியும் சொல்லு. ஐயோ தப்பா எடுத்துப்பாங்களான்னு தெரியலையே. திவ்யா, அம்மா 2000 தான் கொடுத்தாங்க. உன் அப்பா அம்மா கிட்ட கேட்ட என் கூட சுத்துற. நீ டிஷ்யூ பேப்பர் எடுத்து துடைக்கும் போதே நினைச்சேன். அன்னைக்கு அப்பா 400 rupees தான் கொடுத்தாரு, இன்னைக்கு அம்மா 2000 தான் கொடுத்தாங்கன்னு ஸ்கூல் பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பொண்ணோட வெளியில சுத்தும் போது செலவு பண்றது பசங்களோட கெத்து. அந்த பேசிக் நாலேஜ் இல்லாத உன் கூட வந்தேன் பாரு. உன் கூட வந்ததுக்கு 1000 rupees தண்டம். சாரி திவ்யா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. டோன்ட் கால் மீ அகைன். திவ்யா, அப்புறம்டா 2000 ரூபாயில மீதி பணம் இருக்கா? 2000 கொடுத்து 2 லட்சம் கொடுத்த மாதிரி கேட்குற. என்னது 2000 ரூபாய் உனக்கு ஈஸியா போச்சா? சம்பாதிக்கிறது கஷ்டம், செலவு பண்றது ரொம்ப ஈஸி. என்ன சத்தம் பெருசா இருக்குதே? அம்மாவும் பிள்ளையுமே சேர்ந்து ஏதோ பொருளாதாரத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. பாருப்பா, கொடுத்தது 2000 ரூபா, அதில் சும்மா நோய் நோயின்னு கணக்கு கேட்டுக்கிட்டு. அடப்பாவே, குடுமா அவன் வளர்ற பையன் அப்படிதான் இருப்பான். நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உள்ள வை. நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க. இப்போ இருந்தே நம்ம சரியா வளர்த்தலைனா நாளைக்கு ஊர் உலகத்துல நம்மளதான் தப்பா பேசுவாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அம்மனிக்கு ரொம்ப தான் பொறுப்பு வந்துருச்சு. உன் அப்பா அம்மா கிட்ட கேட்ட என் கூட சுத்துற. பொண்ணோட வெளியில சுத்தும் போது செலவு பண்றது பசங்களோட கெத்து. என் வாழ்க்கையில் முதல் முறையாக அவளுக்காக தப்பு பண்ணேன். ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தினேன். டேய் ஒரு நிமிஷம் நில்லு. ஃபுல் பட்டன் எதுக்கு? 2 பட்டன் கழட்டு. கை மடி. ஃபோல்ட் பண்ணு. என்ன பண்ற? என் பண்ணு. ஹலோ, ஒரு நிமிஷம் வாங்களேன். And I'll get it done just to impress
வெயிட்டர்ட்ட என்ன சொன்ன? ம். என்ன இன்னும் ஏய் என்ன லைட் ஆஃப் ஆயிடுச்சு? டென்ஷன் ஆகாத. வெயிட்டர் என்ன சொன்னேன்னு கேட்டல, இப்போ பார். இதுக்குதானா? கார்த்தி, நீ ரொம்பவே தேறிட்ட. இல்லை திவ்யா, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு எனக்கு கிடைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேற என்ன தோணுது? மனசுல தோன்றத ஃப்ராங்கா சொல்லு. என்ன பார்க்கும்போது வேற எதுவும் தோணலையா? தோணுது தோணுது. என்ன கிஸ் பண்ணணும் போல இருக்கா? ஆமா. வா கிஸ் கொடு. குட்ரா. கொடுத்துட்டேன் திவ்யா. இதுக்கு பேர் கிஸ்ஸா? விரல் பட்டா கூட ஒரு ஃபீல் வரும், அது கூட இல்ல. என்ன திவ்யா, படக்குன்னு உதற கடிச்சிட்ட? நீ என்கிட்ட தமிழ்ல காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் கண்ணத்துல முத்தம் கொடுத்துருப்பேன். ஆனா நீ இங்கிலீஷ்ல தான் ஐ லவ் யூ சொன்ன, அதான் லிப் கிஸ். தமிழ் காதலுக்கும் இங்கிலீஷ் லவ்வுக்கும் இவ்வளோ வித்தியாசமா? யப்பா.